அரசாங்கம் வந்த பிற்பாடும் கூட தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக இடம்பெற்ற கைதுகள் ஏற்கனவே விடுதலையாகின நிரோஷன் மற்றும் சுவேந்திரனின் கைதுகள் என்பன மிகுந்த அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியது. அதாவது 15 வருடங்கள் சிறையில் இருந்து குற்றமற்றவர்கள் என விடுதலையானவர்களை மீண்டும் அதே சட்டத்தில் இந்த அரசாங்கம் கைது செய்யும் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதுவும் யாரோ எடுத்த ஒரு தொலைபேசி அழைப்புக்காக அவர்களை பயங்கரவாதிகள் என குற்றம் சாட்டி மீண்டும் ஒரு முறை எந்த வாய்ப்பும் வழங்காமல் தடுத்து வைத்திருக்கின்ற இந்த முறைமையை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம். அதேபோல் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தமிழர்கள் நினைவேந்துகின்ற தளங்களிலும் சரி ஏற்படுகின்ற சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்ற விடயங்கள் தொடர்ச்சியாக உள்ளே வருகின்றன. இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதேபோல் தெற்கில் கூட எப்படியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு பொருத்தமான சட்டங்களின் ஊடாகவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்.